தீபக் இந்த இளைஞரை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. முகமது தீபக்னே தன்னை பேரை சொல்லி இன்றைக்கி உலகம் முழுக்க பிரபலமாக இருக்கிறார். இப்போ இந்துத்துவவாதிகள் ஒரு குரூப்பாக நாங்கள் போய் அதாவது தீபக்கை ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல 100 பேர் கிளம்பி வரதா சொல்லியிருக்கிறாங்க. ஜிம்முக்கு நாங்கள் தீபக்குக்கு நல்ல பாடம் கற்பிப்போம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு பத்திரிகையாளர் கேட்குறாரு, இந்த மாதிரி மிரட்டல்கள்லாம் இருக்குதே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, நான் இவர்களை பார்த்துட்டு நான் பயப்பட போகிறது இல்லைங்க. நான் உப்பர்வாலா மேலே உள்ளவனுக்கு தான் நான் பயப்படுவேன், இறைவனுக்கு தான் பயப்படுவேன். இவர்கள்லாம் யார் எனக்கு? அவருக்கு நான் இறைவனுக்கு தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிறாரு. क्योंकि मैं कोई गलत काम तो कर नहीं रहा हूँ, इंसानियत के तौर पे एक नेक काम कर रहा हूँ। और डरूंगा तो मैं ऊपर वाले से डरूंगा, जिसको मेरे को जवाब देना है। इनको जवाब थोड़ी ना देना, मेरे को जवाब मेरे को ऊपर देना है, भगवान को देना है, इनको नहीं देना है। तो मैं इनसे डरूं क्यों? तो रही पुलिस प्रशासन की बात, तो पुलिस प्रशासन मुझे नहीं. அடுத்து இவரோட அம்மாட்ட போய் கேட்குறாரு ஒரு பத்திரிக்கையாளர், இந்த மாதிரி உங்கள் தீபக் இது மாதிரி பிரச்சனையில் இருக்கிறாப்புலையே, உங்களுக்கு இதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், தன்னுடைய பேருக்கு முன்னாடி முகமதுன்னு போட்டுக்கிட்டதுனால இன்றைக்கி உலக பிரபலமாக இருக்கிறாரு, அந்த பேருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்குங்கிறது நான் இப்போ உணர்கிறேன் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் சமாளிக்க எனக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை, என் மகன் உண்மையின் பக்கம் நிற்கிறான், அவனுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க அந்த தாய். तरह से माता जी उस दीपक के जिस तरह से पूरी दुनिया इस वक्त सुनने के लिए दुनिया बेकरार है, सोचा था कभी ऐसी घड़ी आएगी कि दीपक इतना बड़ा काम कर देगा? कभी नहीं सोचा था। ये तो एक जरा सा नाम निकलना था मुंह से, वो उससे ऊपर उठ गया वो बस। और आप लोगों की दुआएं उसके साथ में और है। आपके संस्कार भी तो हैं। संस्कार तो है ही। खैर हमने तो कभी दिया ही नहीं गलत संस्कार अपने बच्चों को। हमने तो शुरू से यही सिखाया अपने बच्चों को, न्याय के रास्ते चलो, सच्चाई के रास्ते चलो, अच्छे से अच्छा करते रहो, किसी के साथ अत्याचार हो रहा है उसको बचाओ, उसमें बीच में घुस अपना. அந்த தாயோட உறுதியை எண்ணி நம்ம உண்மையிலே சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி ஜிம் வாடகை வீட்டு லோனை செலுத்த முடியாமல் தவிக்கும் தீபக்குமாருக்கு 15 உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் உதவி பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னாக்க, அவருக்கு 1 வருடம் வரை மாதம் 1.5 லட்சம் கொடுப்பதோடு பஜ்ரங் தள் குண்டர்களுக்கு எதிராக சட்ட உதவிகளும் வழங்குவார்கள் அப்படிங்கிற செய்தி வந்திருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி. அந்த வக்கீல்களுக்கு நம்ம ராயல் சல்யூட் பண்ணுறோம். இப்படி ஒரு உண்மையான இந்தியனுக்கு சோதனைகள் வரும்போது இந்த வழக்கறிஞர்கள்லாம் ஒன்று கூடி இது மாதிரியான ஒரு முன்னேற்பாடை எடுத்திருக்கிறது நமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்குது. அவர்களுக்கு ராயல் சல்யூட். அவர்களை போன்ற தேசபக்தர்கள் தான் நம்ம நாட்டுக்கு தேவை.